ஒரு நாள் ஸ்ரீ ரங்கநாச்சியாரை தூங்க வைத்துவிட்டு நம்பெருமாள் உறையூருக்கு சென்றார். பெருமாள் காணாமல் போனதை அறிந்த நாச்சியார் கோபத்தில் கோயில் கதவை மூட உத்தரவிட்டாள். சிறிது நேரத்தில் நம்பெருமாள் திரும்பி வந்தார். ஆனால் கதவு திறக்கவில்லை. அப்போது நம்மாழ்வார் வந்து, ஆண்கள் தவறு செய்தாலும் பெண்கள் சினங்கொண்டிருக்க கூடாது, பெருமாளை உள்ளே அழைக்க வேண்டும். ஆச்சாரியர் வாக்கை மதித்த நாச்சியார் பெருமாளை உள்ளே அழைத்து அன்றைக்கு திருவாராதனத்தை 2 பேருமாக ஏற்றுக்கொண்டு அன்று சாயங்காலம் வரையிலும் மண்டபத்திலே நம்பெருமாளும் ஸ்ரீரங்கநாச்சியாரும் சேர்ந்திருந்து அருள்பாலித்தார்கள். இந்நிகழ்வே பங்குனி உத்திர தினத்தன்று ஸ்ரீரங்கம் கோயிலில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அவ்வாறு ஒரு பங்குனி உத்திர தினத்தில்தான் நாச்சியாருடன் பெருமாள் ஏகாந்தமாக இருந்த போது அனைவரின் சார்பாக ராமானுஜர் சரணாகதி செய்தார். அதுவே கத்தியத்ரயம் என்னும் நூலாக அழைக்கப்படுகிறது. ராமானுஜர் அனைத்து மக்களுக்கும் மோட்சம் வேண்டுமென பெருமாளிடம் ஆசையாக கேட்க அதற்கு பெருமாள், யார் அடியேன் ராமானுஜதாசன் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு உமக்கு நன்றியுடன் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மோட்சம் நிச்சயம் உண்டு என்று உறுதியளித்தார். அனைத்து சாதியினரும் அர்ப்பணிப்புடன் பக்தி செய்தால் மோட்சம் உறுதி என்று நிலைநாட்டி 1000 வருடங்களுக்கு முன்பே ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்தார் ராமானுஜன்.